வழக்கமாக மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு என்பது ஜூலை திங்களிலேயே முடிவுற்றிருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நீட் தேர்வில் ஏற்பட்ட குழப்பங்களும் குளறுபடிகளும் அதை தமிழ்நாட்டு அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதன்முறையாக அதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாது அதில் நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளையும் எடுத்துச் சொன்னதன் விளைவு இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக உருவெடுத்தது. பிறகு தொடர்ந்து மாணவர்கள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வகையில் பல்வேறு வகைகளில் இந்த தேர்வாணையத்தின் தலைவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்படி பல குளறுபடிகளுக்கு பிறகு ஒரு மாதம் காலதாமதமாக இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்எம்சி நிர்வாகம் அறிவித்ததற்கு ஏற்ப அதனுடைய பட்டியலின்படி மெடிக்கல் இன்றைக்கு செலக்ஷன் கமிட்டி தமிழ்நாடு மிக சிறப்பாக இந்த கலந்தாய்வை தொடங்கி இருக்கிறார்கள். ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி ஜூலை 31ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்களின் மீதான ஆய்வு நடத்தப்பட்டு 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி தகுதி படைத்தவர்களுக்கான பட்டியல் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று காலையிலிருந்து இணைய வழியே மாணவர்கள் அவரவர்களுக்குரிய இடங்களை தேர்வு செய்யும் பணி நேற்று காலையிலிருந்து தொடங்கப்பட்டது. இன்று ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து 7.5% உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்கின்ற வகையில் ராணுவத்தினர், விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்புக்குரிய மாணவர்கள், அதேபோல் முன்னாள் படை வீரர்கள், அந்த மாற்றுத்திறனாளிகள் போன்ற மாணவர்களும் சேர்த்து 715 பேருக்கு இன்று ஆணைகள் வழங்கப்பட்டது. இதில் ஒரு 20 பேருக்கு தந்திருக்கிறோம். மீதம் பேருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தந்து முடித்து விடுவார்கள். இதுவரை 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கலந்தாய்வு முடிந்திருக்கிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இது முழுமையாக முடிவுற்று இந்த ஒரே நாளில் இந்த அனைவருக்குமே அவர்களுக்கான ஆணைகள் என்பது வழங்கப்படவிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை இதில் மருத்துவத்திற்கு மட்டும் 496 இடங்களுக்குரிய மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு ஆணைகள் வழங்கப்படுகிறது. பல் மருத்துவத்தை பொறுத்தவரை 126, ஆக மொத்தம் 622 இடங்களுக்கு தரப்படுகிறது. இந்த ஆண்டுதான் இந்த மருத்துவத்துறை வரலாற்றிலேயே எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அதிகபட்ச எண்ணிக்கையில் 7.5% இடஒதுக்கீட்டிற்கு மாணவர்கள் செல்லுவது. அதாவது 496 மாணவர்கள் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ்க்கு மட்டும் செல்லுகிறார்கள். கடந்த ஆண்டு அது 489, அதற்கு முந்தைய ஆண்டு 465, அதற்கு முந்தைய ஆண்டு 445, அதற்கு முந்தைய ஆண்டு 435. ஆக இந்த ஆண்டு மட்டுமே அதிக அளவிலான மருத்துவ மாணவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு ஆணைகளை பெற்றிருக்கிறார்கள். என்னமா கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது முதல் அதிகபட்சமான மதிப்பெண் பெற்றவர்கள் பெரிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பிரதானமான இடங்களை பெற்றவர்கள் அந்த கல்லூரிகளுக்கு போறாங்க. இதுக்கு அடுத்தடுத்த நிலையில் வருபவர்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இடம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமா, எங்கேயும் அந்த மாதிரி புகார் இதுவரை இல்லை. இந்த 4 வருஷமா நம்ம இந்த ஆணைகள், நான் ஏற்கனவே சொன்ன இந்த எண்ணிக்கையின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். இதுவரை ஒரு புகார் கூட அரசுக்கு வரவில்லை. தலைமைச் செயலாளர், நம்முடைய உள்துறை செயலாளர் இவங்கெல்லாம் பேசி இப்ப எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு குறித்தான அந்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாளில் அதற்கான அந்த ஒரு விவர அறிக்கை ஒன்று பத்திரிகைகளில் வெளியிட இருக்கிறோம். எல்லாமே எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பலமுள்ளதாகவே இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் அது மாதிரி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையோட
பேஷண்டோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு, நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ஆனா மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படிங்கறத டைரக்டரே பலமுறை எழுதியுமே நம்ம எம்எம்சில இருந்து டாக்டர்ஸ் யாரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நிறைய சர்ஜரி லேட் ஆகுதுங்கிற கம்ப்ளைண்ட் இல்ல. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஸ்டன் பொருத்தப்பட்டது ஒரு 6 மாத காலத்திலேயே 10,000 பேருக்கு 1000 பேருக்கு ஸ்டன் பொருத்தப்பட்டு ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. நீங்க சொன்னது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவ சேவை, இப்ப அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையை மக்கள் பெரிய அளவில் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இதே ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் 2021 மேவுக்கு முன்னால் தினந்தோறுமான அந்த புறநோயாளிகளின் எண்ணிக்கை 400 500. இன்னைக்கு இங்க 2000 கிட்ட வருது, 1800 2000 வருது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு 7000 8000 இன்னைக்கு 15000 18000 வருது. அதே மாதிரி ராஜாஜி மதுரையில் 2000க்கு மேல கூடியிருக்கு. கோயம்புத்தூர்ல டெய்லி புறநோயாளிகளின் எண்ணிக்கை 2000க்கு மேல கூடியிருக்கு. அது மாதிரி திருச்சியில் இருக்கிற கியாபி விஸ்வநாத மருத்துவமனையில் டெய்லி 1500க்கு மேல கூடியிருக்கு. ஆக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவையை மக்கள் முழுமையாக நம்ப தொடங்கி தனியார் மருத்துவமனைகளில் அந்த மோகத்தை விட்டு அரசு மருத்துவ சேவையை இன்றைக்கு நம்பி வர தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது அதற்கேற்ற வகையில் தொடர்ந்து இதை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த பணியாளர்களும் கூட எங்கெங்கெல்லாம் காலி இருக்கோ அதெல்லாம் உடனடியாக நிரப்புகிற பணியில் அரசு ஈடுபட்டிருக்கிறது. நான் இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த மருத்துவ பணியிடங்கள் நிரப்புவதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த துறைகளின் வரலாற்றில் முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற இந்த சிஸ்டம் இந்த துறையில் தான் தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே 1021 மருத்துவர்கள், 977 செவிலியர்கள், இப்போ நேற்றைக்கு முன்தினம் ஒரு 946 மருந்தாளுநர்கள், ஒரு 523 அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் பண்ணவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் நடத்தி அவங்கவுங்க விரும்புகிற இடத்துக்கு கொடுத்து பணியாளர்களுக்கு, குறிப்பாக இந்த துறையில் வேலைக்கு சேர்பவர்களுக்கு ஒரு முழு சுதந்திரம், முழு உரிமை அளித்து பணியில் சேர்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மன நிறைவோடு இருக்கிறார்கள். இன்னும் அங்க என்ன, அதாவது அந்த வர்ற ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியான மருத்துவர்களும் அவர் அந்த கிறிஸ்டல் ஒர்க்கர் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அது விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அரசு மருத்துவமனையில கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான போதுமான கட்டமைப்பு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. எந்த மருத்துவமனையில சேர்க்கணும் சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுக்கலாம். ராஜாஜி அரசு மருத்துவமனையில இப்ப வரைக்கும் கல்லீரல் எங்க ராஜாஜி மதுரை இல்ல, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது இப்ப அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள்ல இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. அது எந்த இடத்துல அந்த மருத்துவர்களும் அதுக்கான வசதியும் இருக்கோ அந்த இடத்துல தான் பண்ண முடியும், இல்லாத இடத்துல பண்ண முடியாது. எல்லா மருத்துவமனையிலையும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்குரிய மருத்துவ சேவையே தொடங்குறதுங்கிறது இப்போ வரைக்கும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். நீதிமன்றத்தில் அரசு தரப்புல மதுரை ராஜாஜியில கட்டமைப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் ஏன் அறுவை சிகிச்சை பண்ணலன்னு வருது? இல்ல அங்க டாக்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். டாக்டர் ரேலாவோட இங்க ஏற்கனவே எம்ஓஐ போட்டு இப்ப ஸ்டான்லியில ஜிஹெச்ல எல்லாம் இப்ப அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதற்கு முன்னால் எல்லாம் உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவராக ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம துறையிலுமே அது பெரிய அளவில் ஒவ்வொரு மருத்துவமனையா அது பண்ணிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனையில அதிக அளவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணப்படுது. ஏன் அரசு மருத்துவமனைகளில் பண்ணப்படுற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த உறுப்பு தானம் அளித்தவர்களுக்கு அரசு மரியாதை என்று அறிவித்ததற்கு பிறகு இன்னைக்கு இந்திய அளவில் முதல் இடத்துல இருக்கு. அரசு மருத்துவமனைகள் தான் அதிகமாக செய்யப்பட்டு வருது. அதுக்காக தான் தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு விருதையும் முதல் மாநில விருதையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் பணியிடங்கள் தான் தொடர்ச்சியா நிரப்பப்படுது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2553 மருத்துவர்கள் நியமனம் என்பது அதற்குரிய பணிகளை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. கேள்வித்தாள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்வில் பங்கேற்கிற மருத்துவர்களில் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த 2553 பேருக்கு பணியாணைகள் தரப்படுது. இந்த 2553ங்கிறது இந்த வருஷத்துக்கு காலியா இருக்கிற இடமும் சேர்த்து. அதனால எதிர்வரும் இந்த ஆண்டில் காலியாக இருக்கிற இடங்களுக்கும் சேர்த்து தேர்வு என்பது அறிவித்திருப்பது இந்த துறையில் இதுதான் முதல் முறை. ஒரு மருத்துவர் ஒரு குழந்தையோட கால் துண்டிப்பு சம்பந்தமா புகார் வந்தது, ஊடகங்கள்லயும் செய்தி வந்தது. ஒரு கால் துண்டிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா உடனடியா நம்ம டிஎம்எஸ் வச்சு ஆலந்தூர்ல மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டிங்கிற மருத்துவமனை, அது மருத்துவர்களோட தனியார் மருத்துவமனை,
அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏசி ஃபெசிலிட்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு 2-3 டெக்னிக்கல் ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாமக்கல்ல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தல ஒரு முறைகேடு நடந்துன்னு சொல்லி ஏற்கனவே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் புகார் கொடுத்து 2-3 பேரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் அதுக்கு தொடர்புடைய புளியந்தோப்பில் இருக்கிற முத்து மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட அந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் நடவடிக்கை தொடரும்.